வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. குறிப்பா தமிழ்நாட்டோட ரீசன்ட் முதல்வர் தளபதி விஜய் அவங்களோட சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த சில மாதங்களா என்னென்னவோ பேச்சு, வதந்தி, கோர்ட்டு கேஸுன்னு ஓடிட்டே இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நேத்து வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் இத்தனை நாளா பரவன எல்லா வதந்திக்கும் ஒரே அடியா ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வச்சு இருக்கு. நம்ம விஜயோட வைஃப் சங்கீதா அவங்க போட்ட விவகாரத்து மனுவை வாபஸ் வாங்கி இருக்காங்க. இது உண்மையாவே ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்றதுக்கான அறிகுறியா, இல்ல இதோட பின்னணியில வேற ஏதாவது சட்ட ரீதியான கேம் பிளான் எதுவும் இருக்கா? வணக்கம் நண்பா நண்பீஸ், இது உங்கள் அக்கனா சினிமா. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த விவகாரத்தோட பின்னணியில இருக்கக்கூடிய நிஜமான ட்ரூத் என்னன்றதுதான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தை பற்றி பொது வெளியில் பேசுறது நாகரிகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவங்க வெறும் ஒரு நடிகராக மட்டும் இல்லை, அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு முதல்வர். அதனால அவரை பற்றின செய்தி இயல்பாகவே பொதுமக்களோட கவனத்தை ஈர்க்குது. தேர்தலுக்கு முன்னாடி சங்கீதா அவங்க லண்டன்ல இருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக விவகாரத்து வழக்க தொடர்ந்த செய்தி வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ விஜய் சாரோட பொலிட்டிக்கல் கரியருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நல விரும்பிகளாகட்டும் அரசியல் விமர்சகர்கள் வரைக்கும் விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ திடீர்னு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல இந்த மனுவை சங்கீதா அவங்க வாபஸ் வாங்கி இருக்காங்க. கோர்ட்டும் அந்த கேஸை தள்ளுபடி செஞ்சு முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ எல்லாரோட மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான், ஏன் இப்போ இந்த வழக்கை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்றது தான். ஒரு விவகாரத்து வழக்கு இந்த மாதிரி திடீர்னு வாபஸ் பெறப்படுதுன்னா சட்ட ரீதியா ரெண்டு முக்கியமான ஆப்ஷன் இருக்கும். முதல்ல ரெண்டு பேரும் உண்மையாவே மனசு மாறி குடும்ப சூழ்நிலையை யோசிச்சு பழைய கசப்புகள் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நம்ம சேர்ந்து வாழலாம்னு முடிவு செஞ்சிருக்கலாம். விஜய் சார் முதலமைச்சரான பிறகு அவங்களுக்கு குறிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல விஜய் ரசிகர்கள் அப்புறமா பொதுமக்கள் எல்லாருமே அண்ணனும் அண்ணியும் ஒன்னா சேர்ந்து வாழணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு தொடர்ச்சியா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கதை நம்ம பார்த்திருக்கலாம். ஸோ அதனால கூட இந்த பாசிட்டிவ் எண்டிங்கா இருக்கலாம். ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது ரீயூனியன் கிடையாது, மியூச்சுவல் கன்சர்ன் டிவோர்ஸாக்கான ஒரு வழிமுறையா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஒருத்தங்க மேல ஒருத்தங்க குற்றம் சாட்டு வச்சுக்கிட்டே இருந்து கோர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்க அந்த வழக்கு வருஷக்கணக்கா இழுத்துட்டே போகும், அலைய வேண்டி இருக்கும், மன உளைச்சல் அதிகமாகும். அதை தவிர்க்கிறதுக்காண்டி ஒருதலை பட்சமா வழக்கை வாபஸ் வாங்கிட்டு ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவல் செப்பரேஷன் மூலமா சுமூகமா பெரிய முடிவு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு. இப்போ என்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, வர ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜய் சங்கீதா இவங்க ரெண்டு பேரோட 27வது மேரேஜ் ஆனிவர்சரி வருது. ஸோ அதனால அன்னைக்கு சங்கீதா லண்டன்ல இருந்து வரதாவும் அஃபிஷியலா ரெண்டு பேரும் சேரதாவும் நியூஸ் வெளியாகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கு விஜய் சாரோட மகன் ஜேசன் சஞ்சய் ஒரு யூடியூப் சேனலுக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவங்க லைக்கா தயாரிப்புல சுதீப் கிஷன் வச்சு சிக்மாங்கிற படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா சோஷியல் மீடியால என்ன பிரச்சாரம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, சஞ்சய்க்கும் விஜய் சாருக்கும் பேச்சே இல்லை, பையன் அப்பா கூட இல்லை, குடும்பம் உடஞ்சு போயிருக்கு அப்படின்னு நிறைய கதைகளை விஜய் சாரோட ஹேட்டர்ஸ் அளந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூவில் சஞ்சய் அப்பா விஜய் அவங்களோட வெற்றி பற்றி ரொம்ப பெருமையாக பேசின விதம் இருக்குல்ல, அது மை டேட் இஸ் மை பிரைடுன்னு காமிச்சு அந்த பாண்டிங் வந்த எல்லா வதந்திகளையும் ஒரே அடியாக தவிடுபொடியாக்கிடுச்சு. அப்பா மகனுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத சஞ்சய் தன்னோட செயலால் நிரூபித்த சில நாள்லேயே இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்குது அப்படின்றது தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயமே. பொதுவாக நம்ம ஊரில் பிரபலமோ இல்லைனா சாதாரண மக்களோ ஒரு டிவோர்ஸ் கேஸை திடீர்னு ஏன் வாபஸ் வாங்குவாங்க தெரியுமா? அதுக்கு சில நிஜமான காரணம் இருக்குது. கோர்ட் படி ஏறி அவமானப்படுறதை விட ரெண்டு குடும்பமும் சேர்ந்து உட்காந்து பேசி சொத்து, குழந்தைகளோட எதிர்காலம், ஜீவனாம்சம் இது எல்லாத்தையும் வெளி தெரியாம முடிச்சுக்கலான்னு முடிவெடுக்கிறது தான். ரெண்டாவது, கோர்ட் கேஸ்னால ஏற்படுற எக்ஸ்ட்ரா மன உளைச்சலா இருக்கட்டும், நேரம், வக்கீல் செலவு இது எல்லாத்தையும் யோசிச்சு இது நமக்கு தேவையான பின்வாங்கிறது. மூணாவது, குறிப்பா ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கிற நபர் சம்பந்தப்பட்ட வழக்குன்னா தேவையில்லாத ஆன்லைன் அபியூஸ், கேரக்டர் அசாசினேஷன் இது எல்லாமே நடக்கும். இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காண்டி அமைதியை விரும்பி இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரது. இந்த மாதிரி 3 ரீசன் இருக்கலாம். எது எப்படியும் மக்களே, தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி தினமும் செய்திகளில் அவரோட மக்கள் நலத்திட்டம், அரசியல் நகர்வு இதெல்லாம் தான் முதன்மையாக பேசணும். ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ச்சியாக அவரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பற்றியே ஊடகமும் பொதுமக்களும் விவாதிச்சுட்டு இருக்கிறது உண்மையாகவே ஒரு பேட் விஷயமா இருக்குது. இப்போ இந்த கேஸ் வாபஸ் ஆனது மூலமாக அந்த வீண் வதந்தி எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்றது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லை சுமூகமாக பிரிய போகிறாங்களா அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அதை அவங்க ரெண்டு பேரும் காலமும் தான் தீர்மானிக்கணும்.
ஆனா அவங்க 2 பேரும் நல்லபடியா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த விவகாரம் முடிவுக்கு வந்தது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.